ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆறாவது கட்டமாக 58 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆறாவது கட்டமாக 58 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அது குறித்தான காட்சிகளையும் அந்த அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லி, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைய தினம் தேர்தல் நடைபெறுவதை போல ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கும் இன்றுதான் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வீரரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரருமான மகேந்திர சிங் தோனி தனது ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார். அவர் அங்கு வருவதை முன்னிட்டு அங்கு இருந்த வாக்காளர்கள் ஏராளமான பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள். அதே போல ஊடகத்தினருடைய எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் இருக்கிறது. தோனி வழக்கம் போல அமைதியாக சென்று வாக்களித்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தோனியை சூழ்ந்து கொண்டு பத்திரமாக அழைத்து செல்கின்றனர். வாக்களித்த பின்னர் அவர் பத்திரமாக அழைத்து செல்லப்படுகிறார். தோனி அங்க வந்த பொழுது அங்கு காத்திருந்த வாக்காளர்களும் செல்ஃபி எடுக்கவும் முயற்சிக்கிறார்கள். காரில் தோனி இறங்கியதிலிருந்தே அவரை சுற்றி ஏராளமான ஊடகத்தினரும் வாக்களிக்க வந்தவர்களும் கூடியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தோனி பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு தனது வாக்கினை செலுத்திய பின்னர் அவர் காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.